ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிஓபிபிடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை. இது ஆங்கிலத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓய்வூதியதாரர்கள் நலத்துறையிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஓய்வூதியதாரர்களுக்கு வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, அதாவது இந்த ஓய்வூதியம் வழங்கக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட துறைகள், இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஓய்வூதியதாரர்களோட பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது குறைக்கலாம். வேறு ஏதாவது காரணத்தினால ஒரு பென்ஷனரோட பென்ஷனை குறைக்க போகிறீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட துறைகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, இந்த ஓய்வூதியம் வழங்கக்கூடிய துறைகளுக்கு இந்த ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை என்ன அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஊழியர் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுது. இப்படி அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவரோட சேவை காலம் கடைசியாக வாங்கின சம்பள அடிப்படையில் தான் இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. இப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒதுக்கப்படுற இந்த பென்ஷன் அமௌண்ட்டை எழுத்தர் பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஏதாவது மிஸ்டேக் நடந்திருந்தால் மட்டும், இப்படி எழுத்தர் பிழை ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த ஓய்வூதியம் வழங்கக்கூடிய துறைகள் சம்பந்தப்பட்ட அந்த ஓய்வூதியதாரருக்கு பென்ஷன் அமௌண்ட்டை குறைக்கலாம். வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் தகுந்த அனுமதி இல்லாமல் இந்த பென்ஷன் அமௌண்ட்டை குறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை ஓய்வூதியம் வழங்கக்கூடிய துறைகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. எழுத்தர் பிழை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது சம்மந்தப்பட்ட ஓய்வூதியதாரோட சேவை காலம், அவர் கடைசியாக வாங்கின சம்பளம், அவருக்கு எவ்வளோ ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்படணும், இப்படி அவங்க சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் சிஸ்டத்துலேயோ இல்லை மேனாவளாவோ என்ட்ரு பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை தான் எழுத்தர் பிழை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒருவேளை இந்த எழுத்தர் பிழையினால் ஒரு ஓய்வூதியதாரருக்கு அதிகமாக பென்ஷன் வழங்கப்பட்டிருந்தாலோ, அல்லது ஒரு ஓய்வூதியதாரர் அவர் சம்மந்தப்பட்ட தகவல்களை ஏதாவது தவறாக கொடுத்து அதனால அதிகமான பென்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தாலோ, இந்த மாதிரி ஒரு ஓய்வூதியதாரருக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த பென்ஷன் அமௌண்ட்டை படிப்படியாக திரும்ப பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த குறிப்பாணையில் சொல்லப்பட்டிருக்கு. டிஓபிபிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பு பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.